Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான மட்டன் சூப் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க, அப்போது தான் சூப் ரொம்பவே சுவையாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ 250 கிராம் ஆட்டோட எலும்பு எடுத்திருக்கேன், இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கி விடுங்க. 2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா தட்டி எடுத்துருக்கேன், இதில் சேர்க்கலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தட்டி சேர்த்துருக்கேன். இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மிளகு சீரகமெல்லாம் தட்டி சேர்க்குறதுனால சூப் ரொம்பவே வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே தட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 7 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த குக்கரை மூடி மிதமான தீயில் ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு எடுக்கலாம். அப்போ தான் இந்த ஆட்டோட எலும்பில் இருக்கிறது எல்லாமே இந்த சூப்பில் இறங்கி சூப் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.